சத்தி சத்தி என்று கோயில் சத்தி சத்தி என்று கோயில் சுத்தி சுத்தி வந்த ஒன்றை கத்தி கத்தி கலருகிறேன் முத்துமாரி எனக்கு சித்தி சுத்தி தந்தருளாய் முத்துமாரி சத்தி சத்தி என்று கோயில் சத்தி சத்தி என்று கோயில் நான் சுத்தி சுத்தி வந்த ஒன்றை கத்தி கத்தி கதறுகிறேன் முத்துமாரி எனக்கு சித்தி புத்தி தந்தருள்வாய் முத்துமாரி தாயே லோகமாதா சக்தி ஒன்றா பிறந்த சமயம் 10000 உருவம் எடுத்து மந்திர மந்திரிக்கு குடிமக மாறித்தாயே அந்த சமயபுரத்தில் அமர்ந்திருக்கிறவங்க நீங்க கண்ணபுரத்தில் கண்ணாத்தால் என்று பேர் எடுத்து தக்கியவங்க நீங்க திருவேர் காட்டில கருமாறி அமர்ந்தவங்க நீங்க மேல்மருவத்தூரிலே ஓம் சக்தியாக அமர்ந்தவங்க நீங்க மேல்மலையனூர் அக்கால பரமேஸ்வரி அமர்ந்தவங்க நீங்க காஞ்சியில காமாட்சியாக இருப்பவங்க நீங்க மதுரையில மீனாட்சியா இருப்பவங்க நீங்க காசியிலே விசாலாட்சியா இருப்பவங்க நீங்க இப்படி சக்தி ஒன்றா பிறந்து சமயம் 10000 உருவெடுத்து மத்தியில வந்திருக்கிறீங்க தாயே மகமாரி இந்த ஊருக்காக வாயில ஒரு கருத்து எண்ணெய் கொண்டு போடியாயா சத்தி சத்தி என்று கோயில் சத்தி சத்தி என்று கோயில் சுத்தி சுத்தி வந்த ஒன்றை கத்தி கத்தி கதறுகிறேன் முத்துமாரி எனக்கு சித்தி புத்தி தந்தருள்வாய் முத்துமாரி என்ன பண்றது கண்ணாயிரம் கொண்ட காளியம்மா கண்ணாயிரம் கொண்ட காளியம்மா கதடலகு முனலாளியம்மா உன்னை விட தெய்வம் இல்லையம்மா உன்னை விட தெய்வம் இல்லையம்மா ஒதன் குடுக்க சிலம்பு தத்தா கேட்குமா அவரே நோ அவரே மாமதுர மீனாட்சி தேவியம்மா மாமதுர மீனாட்சி தேவியம்மா காசி காமாட்சி முன்னாவியம்மா காசி விசாலாட்சி கண்டாரம்மா காசி விசாலாட்சி கண்டாரம்மா குமாரி பாடுகிற துயதீரம்மா மாடி எப்படி மூஞ்சி விட்டுக்கிட்டாங்க அந்த மாதிரி அழைப்பிக்கிட்டே மயிரை பிடிச்சி கீழ்த்தி கீழே போட்டு ஒரு காலால மிரிச்சுக்கிட்டு என் சேலை சுருட்டி சாவி வாங்கம்மா வாங்க வாங்க வணக்கம் 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 என்னாடி அப்பா ஒரு விதமா இருக்கிற முகம் பார்த்தால் ஒரு விதமா இருக்க என்ன காரணம் ஏன்
மாரிகோள் பூச்சாலி பொண்டாட்டிமா நானு. அம்மன் கோயில் பூசாரி பொண்டாட்டியா? அங்க படைக்கிற பொங்கச்சோறு புள்ள என் வீட்டுக்கு தான் வரும். ஆமா ஆமா. எப்படி வா? பச்சை அடிச்சு சோறு திங்கி திங்கி பின்னாடி இருமா கேட்கறதுக்குள்ளே போற. இந்த கோயில் படிக்கிறாரே பூசாரி, அவரு மனைவியா? ஆமாம்மா. எப்படி திரும்புங்க பாப்போம். ஏன் எனக்கு என்ன குறை? உலகத்துல அப்பவே பழமை வச்சிருக்காங்க அம்மா. கட்டுனாலு கட்டணும், கெடா சூத்தியா கட்டணும். காத்து மழை வந்தாலும் ஒரு சூத்து மரம் விளையாடணும். எம்மா இடி மின்னல் காத்து வந்தா கூட பாவடை தூக்கிட்டு உள்ளார போய் அடிக்கலாம் மட்டும் காத்து அடிக்காதா இருக்கு. என்ன எத்தனையோ பேர் பொண்ணு கேட்டாங்க. பொண்ணிவா புது மாடல்ல வந்துருச்சுமா. சொல்லு. புது மாடலு இப்ப இந்த கலியுகத்துல பிறந்திருக்குதுன்னு செய்தி வந்தது. இப்ப பார்த்தது எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னது குழந்தையெல்லாம் இந்தாண்ட ஒண்ணு அந்தாண்ட ஒரு சொந்தா விட்டு பிறக்க போகுதான். சூத்துவையோட புள்ள பிறகுது. கம்ப்யூட்டர் வாங்கத்துல சொல்ற மாதிரி. சரி, இன்னைக்கு எத்தனையோ பேர் பொண்ணு கேட்டாங்க. இங்க இந்த ஊர்லயா? இந்த ஊர்லயும் சரி, சுத்தப்பட்ட கிராமத்துல. பரவாயில்ல. ஏன் எங்க அப்பா கொடுக்க முடியாது சத்தம் போட. அது காரணம் வேணுமில்ல. அம்மா சரி, சத்தியமா அவ்வளவு அழகு. ஆமாம்மா. இந்த சூத்த பார்த்துட்டே உன்ன பொண்ணு கேட்டிருக்கிறாங்க. உங்க அப்பா கொடுக்க முடியாதுன்றாரு. நீ என்ன சொல்ல? கட்டிக்கிறீங்க வாரானியா? ஒரே வார்த்தை சொன்னேன். என்ன எந்த ஊர்ல கொடுத்தாலும் பூசாலிக்கு தான் என்ன கொண்டு கொடுக்கணும். ஏன்? நான் வந்து அதிர்ஷ்டமாயே வருத்து பாரு. வரட்டும். நான் வந்து நேரம் பத்தினி காயுன்னா காயும் பேயும்னா கேட்டா குட்டு என்ன போல சூத்து வச்சு அந்த சக்கா தூண்டா பத்தியா இல்ல இருக்காது. என் சூத்தோட வெளியே வந்து வருத்து பாரு. ஆமா, அப்படி என் பிச்சை பண்ண வேலை. யாரு? மாரகோடு பூச்சாளி. 10 ரூபா தச்சுன்னு வச்சா வேற மணியை கிட்டு நாட்டுவான். 10 ரூபா தச்சுன்னு வைக்கல வச்சுக்க. போ. அப்ப தெச்சில கனமா வச்சா வேகமா மணி ஆட்டுறது. அவன் மணி ஆட்டுவான் கடவுளை. 10 ரூபா தச்சுன்னு வைக்கல அப்படியே 2 கிடு. சரி, நான் என்ன சொல்றேன்னா, இப்பேற்பட்ட கலியுகத்துல ஏன்டி பொம்பளையா பிறந்த பிள்ளைங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்கிறாங்க. அங்கம் பங்கம் கட்டு போய் சூத்து கட்டு கிடக்குறீங்க. இப்பெல்லாம் தான் கருவிகள் வந்துருச்சு. ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் பண்ற மாதிரி போய் பண்ணிட்டு வந்துட வேண்டியதானே. அதத்தான் பின்னாடி இருக்கிறது. அத என் பிச்சை கஷ்டப்பட்டு பொங்கச்சோரம் கொண்டு வந்து போட்டு வளர்க்குறான். இதை கொண்டு அறுத்து போட சொல்றியா? ஏற்றி உனக்கு நடக்கிறதுக்கு நல்லா இல்ல. ராம்படி அவன் எங்க தூங்குவான்? ஈயப்பாய் போட்டு தூங்க மாட்டான். அப்புறம் இது மேல தான் படுத்துவான். தலைகாடியாது. என்ன குப்புற படுக்க வச்சு அவன் மேல படுத்துவான். பெட்டு பாருக்குது. அதனால சேலை கட்டிட்டு வடி அசிங்கமா இல்ல? ஆளு எப்படி இருப்பான்னு தெரியல. ஆளு எப்படி? அப்படியே ஓன நட்டத்து ஜோடுதா இருப்பான். நடையில எப்படி நடப்பாரு? சுமார் நட இல்ல நடந்து காட்டலாம். புருஷன் நடையில அங்க பாக்கணும். நீ ஏன்டா பாக்குற? புருஷன் எப்படி உங்ககிட்ட நடந்து வருவாருன்னு கேக்குறேன். சும்மா ஒடிச்சு மடியில கட்டுறப்பதான் இருப்பான். ஒடிச்சுன்னா ரொம்ப மெலிச்சா? எப்படி நடப்பாரு? எப்படி நடப்ப? முத்தா அப்படி உங்ககிட்ட வெக்கப்படுறாரு. நீ நடந்து காட்டு. உன் பேரே முத்தான் தானாடா? பெரிய முத்தாண்ட கேக்குறேன். எல்லாத்துக்கும் பேர் வச்சாங்க. ஓய வைப்போம். உனக்கு பேர் வச்சாங்க. எட்டா குறிச்சு முத்தான்னா தெரிய மாட்டேங்குதா? இந்த ஊர்ல சாட்ட நெக்கார அதான் முன்ன வந்து குடுற கிழிச்சு மாங்கோட மாடல் வேணுமா? இந்த ஒரு நாட்டாம மாரி முன்ன குத்துறாங்க. நான் இத்தனைக்கும் தினைக்கு இந்த ஊருங்க சீர்ச்சனைக்கு அம்மா ஆச்சா வயசுல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறீ. முத்தாடு கால ஊட்டி எப்ப போவோம்? நடை தலை காட்டுற சோந்து குத்துறான். 10 மாசமா சோந்து குத்துறான். ஆஸ்பத்திரிக்கு போறது ஆச்சுக்கிட்டு முடியலம்மா. ஏன் அவனால இனிமே முடியாதுட்டான். முடியாது.
மிஷின் ரிப்பேர் போயிடுச்சு. மிஷின் ரிப்பேர். ஆமா, சரி சரி. எங்கெங்கேயோ கொண்டு காட்டினேன். இன்னும் வேலை ஆகாது. ஆமா, நான் ஒரு சும்மா உனக்கு காவலா உட்காந்துருந்தா போதும். அப்புறம் என்ன பண்ண போறான்? வேற என்ன செய்ய போறோம்? எங்களுக்கு முத்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்புறான்னு இருக்கிறான். மகையா வணக்கம். வணக்கம் என்று சொன்னால் வாழ்வதற்கு வணங்கி எப்படிதான் செலுத்தோங்க. உலகத்திலே பெருகும் மரியாதை, அப்பேற்பட்ட மரியாதை இப்பேற்பட்ட செலுத்த கொடுத்தபடினால எந்தெந்தைக்கு தீர்க்காயில் வெற்றி சுபேச்சு மதியாத்தர வாழ்வாயில் உடுப்பார். புரியுதா? அம்மனுக்கு திருவிழா ஏற்படுத்தி நாளை அம்மன் தேரிலே அமர்ந்து வீதி உலா வரக்கூடியது. அம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு தமிழ் வெற்றி நாடகத்தை வந்திருக்கிறவா. அதாவது நான் சொல்லக்கூடிய வார்த்தைய அஜாக்கு வீட்டு போட்டி உஜாரா பதில் பேசுவியா? சபைநாடி ராணுவக்கு வந்த பொழுது யாரு என் பேரு என் விளக்கத்தை நன்றாக கூறுங்க. சொல்லுமா. கடலூர் மாவட்டம், வட்டம், மங்களூர் ஒன்றியம், ஒரு சொந்த ஊரு, ஆவட்டிக்கு பக்கத்துல பொடையூர். ஊரை அங்க இருக்குது பொடையூர். உங்க பேர் குமார் நாடக வாத்தியாரு. அது நான் கேட்க கிடையாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்குதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. உன் கதையை சொன்னாதான் இந்த ஊர்ல எல்லாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எட்ட குச்சி மாறி ஒரு தேர் காடி 20 வருஷம் ஆக மாட்டான். நீயே சொல்லிவிட. அந்த பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி ஒண்ணு கூட போவான இந்திக்காரர் 2 பேர் தூக்கிட்டு போய் இந்த ஊர்ல நடந்த கதை சத்தியமா மாயாயோ ஒண்ணு துணிட்டு போடுவேன். நீ பொண்ணா ஜட்டா குச்சி மாறி ஒரு பின்னாடி புள்ள தாச்சா இருப்ப. ஆம்பளையா பிறந்தாலும் உன்னை தடை என்னுடைய சொந்த பேரை கேட்க கிடையாது. அம்மா ஆண்கால வெற்றி இப்பேற்பட்ட சபைக்கு வந்தனே, இதுக்கு பேரு என்னன்னு கேட்டேன்.
இந்த 56 தேசத்துல ஒரு பிரிவானது எங்களுடைய பட்டணமா தென்மதுராபுரி பட்டணம். தென்மதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய என் தந்தையாகி சௌத்திரப்பாண்டி இருக்கும், தாயாராகி கலாவதிக்கும் ஒரு வீட்டிலே என்ன இருந்தால் அழகு. அவங்க பற்றி கத்துறதுக்கு நாங்களும் கத்துணுமா? அது ஏதாவது சொல்றீங்களா? ஒரு தடவை சொல்றீங்களா? அது கம்மி படுங்கம்மா, உங்களை நாங்க எழுப்ப படுங்க. என்னத்துக்கு லோடு பட்டுக்கிட்டு கரகாட்டம் ஆறு கட்டனா எல்லாம் இழுத்து விட்டு படு. நான் எழுப்புற படு. தென்மதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய சமுத்திரப்பாண்டி கலாவதிக்கு ஒரு மாத்தானே படுனது இங்க 2 படிச்சுட்டு பாரு. குழந்தை பாக்கியமே கிடையாது, குழந்தை கிடையாது. சரி, ஒரு வீட்டிலே என்ன இருந்தால் அழகு. ஒரு ஊடு இருட்டி இருந்தா அழகா இருக்கும். ஏன்? அப்பதான் ஏதாவது நடக்கும். நல்லது கெட்டது. ஆமா, சிச்சி அப்படி கிடையாது. முத்தாளுக்கு தான் தெரியும் அந்த கதை. ஒரு வீட்டிலே என்ன இருந்தால் அழகு திருமதி அம்மா. செல்வத்திலே செல்வம், மிகுதியான செல்வம், பிள்ளை செல்வா. பிள்ளை செல்வம். ஆமா, பிள்ளை பிள்ளை இல்லாதவருக்கு சொர்க்கத்துல இடம் இல்ல. பிள்ளையே இல்லாதவர்கள் சொர்க்கத்தில் இடம் கிடையாது. முன்னோர்கள் சொல்றது போல என் தாய் யாரு தந்திருக்கு வெகு காலமா குழந்தை இல்லாமல் இருந்து நமக்கு பின்னாடி இந்த நாட்டை ஆள்வதற்கும் பேரை சொல்வதற்கும் இறந்து போய் விட்டால் கொல்லி வைக்கணும் கூட முடியாது. மோசமான ஆளர் போயிட்டு தலப்பா தண்ணி ஒன்று மூஞ்சி வெகு காலமா குழந்தை இல்லாமல் இருந்து நமக்கு ஆளா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு பிள்ளை பிறந்து விட்டா. ஏண்டி நீ ஏண்டி எழுதிட்டு வர? பொம்மநாட்டி சாக்காலத்தை நிறுத்தினா இந்த நைக்கும் ஆரம்பிச்சுக்கிறான், இந்த நைக்கும் நிறுத்தினா அவ ஆரம்பிச்சுக்கிறான். எல்லாம் நிறுத்திவிட்டா அந்த கே சக்கத்தை நிற்க மாட்டாளும். எப்படி இந்த ஊரை அடக்கிறதுக்கு அருமாந்திரம் இவன் போறப்ப போடா நடக்கடா நைக்குல நடக்க. அப்படி பிள்ளையே இல்லாது இருந்து நமக்கு என்று ஒரு பிள்ளை பிறந்தால் நாட்டியார் நம்ம பேரை சொல்லுவான். இறந்து போன கொல்லி வைக்கணும் கூட ஆனா இருந்தாலும் பெண்ணார் ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லி எறும்பு கடை 80 சிவபதங்களுக்கு படியளக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு அருளாகி தவம் புரிந்து சிவனுடைய அருளால